ஹோம்ல இருக்கவங்க வந்து அந்த 3 மகள்களுக்குமே வந்து நியூஸ சொல்றாங்க. ஆனாலுமே அவங்க யாருமே வரல. அவங்க சொல்றாங்க, "எங்களுக்கு டைம் இல்ல." முதியோர் இல்லத்தோட நிர்வாகி இருக்கார் இல்லையா? அவர் பேரு ஆனந்தகுமார். அவர் வந்து இந்த மாரி நான் சொன்னேன், "நீங்க வரல. இப்ப வந்து அப்பா வந்து இறந்துட்டாரு." அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க என்ன சொல்றாங்க, "எங்களால இப்பவும் வர முடியாது. எங்களுக்கு வந்து நேரம் இல்ல வரதுக்கு." அந்த பண்ணும்போதே அதுல ஒரு மகள் சொல்றாங்க, "நீங்க எனக்கு சீக்கிரமா பண்ணுங்க. நாங்க குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த வேலைய நாங்க பார்க்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு இவுங்க வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கிற ஒரு ஆசிரியை வந்து, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வகுப்புல ஒரு 100 பிள்ளைங்கள் இருந்தா கூட, அந்த 100 பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிற ஒரு ஆசிரியை வந்து, இந்த விஷயத்த இப்படி பண்ணினா, நாளைக்கு இவுங்க எப்படி ஒரு நல்ல வழிகாட்டியா வர முடியும்? இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட, அப்பா, அம்மா மேல ஒரு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி அன்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அப்படிதான் இன்னை வரைக்குமே இருக்காங்க. பட் ஆனா இவுங்க வந்து உண்மையிலேயே இப்படி இருக்கிறது வந்து அந்த அந்த கருத்துக்கே வந்து முரண்பட்டு இருக்கு இவுங்க பண்ணினது. இப்ப பார்த்தீங்கன்னா, அவருடைய நேரத்த எல்லாமே குடுத்து, அவருடைய உழைப்ப குடுத்து தான் அந்த பிள்ளைகள அவர் ஆளாக்குறார். ஸோ இது ஜெனரேஷனுடைய பிரச்சனை தான் நான் சொல்லுவேன் நான். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் புஷ்பாவதி அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது கருணை அப்படின்ற ஒரு விஷயம் மனிதர்கள்ட்ட இல்லாம போயிருக்கா அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். அதாவது மற்றவங்க யாராவது இறுதி சடங்குக்கு சொந்தக்காரங்களுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லலாம். பெத்த அப்பாவோட இறுதி சடங்குக்கே போக முடியாத அவல நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இதை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப ரொம்ப வந்து மனசு என்ன சொல்றது? ரொம்ப கனமா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு பெற்ற தந்தைக்கே வந்து இந்த நிலைமைன்னும்போது, மத்தவங்கலாம் என்ன ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு உடம்புக்கோ, ஒரு இதுக்கோ என்ன மரியாதை இருக்கு? ஒரு உயிருக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு. இப்ப ஏன்னா ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவுக்கே இந்த நிலைமைன்னா, அப்போ உறவுக்காரங்களுக்குலாம் என்ன நமக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க போறாங்கன்ற மாரி ஒரு யோசிக்க தோணுது. இந்த மும்பைல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மும்பையில தான் அது. மும்பையை சேர்ந்த அவர் வந்து ஜவுளி வியாபாரி. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா, சிவசரண் ராம் ரத்தன் குப்தா. வயது பார்த்தீங்கன்னா 74. அவருக்கு 3 மகள்கள். பெரிய மகள் மூத்த மகள் பேர் பார்த்தீங்கன்னா, அனிதா, நிஷா, பிரியா. இவங்க 3 அவருக்கு வந்து பெண் குழந்தைகள். அத வந்து அவரு ஜவுளி வியாபாரம் பண்ணி, கணவன், மனைவி 2 பேருமே சேர்ந்து அந்த பிள்ளைகள நல்லா படிக்க வைக்கிறாங்க. மனைவி பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்தது தான் நம்ம கேள்விப்பட்டோம். அவரு பார்த்தீங்கன்னா, அவரு எங்க இருக்காருன்னா, ஹரியானா மாநிலத்தில ஒரு சோனிபட். அவருடைய காலம்லாம் முடிஞ்சு, அவருடைய வியாபாரம்லாம் முடிஞ்சு, பசங்கள நல்லபடி கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, அது வந்து ஒரு முதியோர் இல்லத்தில கொண்டு போய் 3 மகள்களுமே சேர்த்துடுறாங்க. அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானால சோனிபட்டுன்ற இடத்துல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அவருக்கு இந்த சமீப காலமா வந்து உடல்நிலை சரியில்ல ஏன்னா அப்படின்னு வயது மூப்பு வேற. வயது மூப்பு 74 வயது ஆகுறதால, அவருக்கு வயது மூப்பு காரணமாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அது வந்து 20 டேஸ்க்கு முன்னாடியே வந்து 3 மகள்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் கொடுக்கப்படுது. யார் அப்படின்னா, அந்த ஹோம்ல இருக்கவங்க வந்து அந்த 3 மகள்களுக்குமே வந்து நியூஸ சொல்றாங்க. ஆனாலுமே அவங்க யாருமே வரல. ஏன் அவங்க எங்கெங்க வசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகள் பார்த்தீங்கன்னா மும்பை, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், இன்னொரு மகள் பார்த்தீங்கன்னா நேபாள். இந்த 3 இடத்துல அவங்க மேரேஜ் பண்ணிட்டு அங்கங்க இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, "எங்களுக்கு டைம் இல்ல." ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டீச்சர் அதுல. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இன்னொரு மகளும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டீச்சரா இருக்காங்க. ஸோ எங்களுக்கு நேரம் இல்ல. எங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்க இந்த அவருடைய உடம்பு நமக்கு சரியில்லன்னு நான் சொன்னாலுமே, அவங்க வந்து பார்க்கவே இல்ல. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி அவரு இறந்துடுறாரு. அப்போ அந்த முதியோர் இல்லத்தோட நிர்வாகி இருக்கார் இல்லையா? அவரு பேரு ஆனந்தகுமார். அவரு வந்து இந்த மாரி நான் சொன்னேன், "நீங்க வரல. இப்ப வந்து அப்பா வந்து இறந்துட்டாரு." அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க என்ன சொல்றாங்க, "எங்களால இப்பவும் வர முடியாது. எங்களுக்கு வந்து நேரம் இல்ல வரதுக்கு. அதுக்கான நாங்க லீவு போட்டுலாம் வர முடியாது." அப்படின்னு சொல்லி நாங்க வீடியோ கால்லயே அவரோட இறுதி சடங்க நான் பார்த்துக்கிறேன்.
நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணணுமோ, அந்த சாஸ்திரப்படி என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நாங்க வீடியோ கால்ல பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ அதுபடியும் பார்த்தீங்கன்னா, அவருமே அந்த நிர்வாகி முழு பொறுப்பையுமே அவரு எடுத்துக்கிறாரு. அந்த முழு பொறுப்பையுமே அவர் ஏத்துக்கிட்டு, அந்த இறுதி சடங்கு எல்லாமே வந்து அந்த நிர்வாகி பண்றாரு. அந்த பண்ணும்போதே அதுல ஒரு மகள் சொல்றாங்க, "நீங்க எனக்கு சீக்கிரமா பண்ணுங்க. நாங்க குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த வேலைய நாங்க பார்க்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மகள் பார்த்தீங்கன்னா, அவரு முடிச்சதுக்காக ஜிபே பண்றாங்க. ரூ. 5,800 வந்து கேஷ் வந்து அவங்க ஜிபே பண்றாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 மகள்களுமே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க குளிச்சுட்டு அவங்கவங்க வேலைய அடுத்தது பார்க்க போயிட்டாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 2 பேருமே ஆசிரியர்கள் அவங்க. ஸோ இதுதான் நடந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து அவங்க நெனச்சுக்கிறாங்க, நம்ம ரொம்ப டைம் சேவ் பண்ணிட்டோம், மணி சேவ் பண்ணிட்டோம். எல்லாமே நமக்கு குழந்தைங்கள நம்ம நம்ம குழந்தைங்கள விட்டுட்டு நம்ம முடியாது. ஸோ நம்ம இது 2 விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டோம். நம்ம ரொம்ப சாதிச்சுட்டோம். போய் என்ன பண்ண போறோம்? போயிட்டாரு அவரு அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது இன்னைக்கு இவங்க வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கிற ஒரு ஆசிரியை வந்து, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வகுப்புல ஒரு 100 பிள்ளைங்கள் இருந்தா கூட, அந்த 100 பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிற ஒரு ஆசிரியை வந்து, இந்த விஷயத்த இப்படி பண்ணினா, நாளைக்கு இவங்க எப்படி ஒரு நல்ல வழிகாட்டியா வர முடியும்? கண்டிப்பா. ஒரு மனித நேயமே இல்லாத நீங்க எப்படி ஒரு ஆசிரியரா இருக்க முடியும்? நீங்க ஒரு மகளாவும் அந்த இடத்துல உங்களோட கடமைய செய்ய தவறிடுறீங்க. ஒரு ஆசிரியையாவும் உங்களுடைய கடமைய செய்ய நீங்க தவறிட்டீங்க. அப்ப உங்கள தொடர்ந்து வரவங்க வந்து எப்படி உங்கள பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு, எப்படி அந்த குழந்தைங்கள நீங்க நல்ல வழியில கொண்டு வர முடியும்? இது உண்மையே வந்து ரொம்ப இதயத்தை கனக்க வைக்கும் ஒரு நிகழ்ச்சியா தான் நான் இத பார்க்குறேன். ஒரு ஆன்லைன்ல வந்து எல்லாமே பார்த்துடுறோம். ஆன்லைன்ல எல்லாமே வாங்கிடுறோம். ஷாப்பிங் பண்ணிடுறோம். ஆன்லைன்ல ஃபுட் வாங்கிடுறோம். எல்லாமே வாங்கிடுறோம். ஆனா, அந்த ஆன்லைன்ல வந்து ஒரு உணர்வுகள் மிக்க அந்த அன்பும், அரவணைப்பும் வந்து வாங்க முடியுமா உங்களால? கண்டிப்பா வாங்க முடியாது. ஏதோ வெளிநாடுகள்ல இருந்தா கூட வீடியோ கால்ன்றது 2 பேர பார்க்கறதுக்கு தான். ஆனா இறுதி சடங்குக்குன்றப்போ கஷ்டமா தான் மேம். வெளிநாட்டுல இருந்து எவ்ளோ பிள்ளைகள் வந்து வந்து செலவு பண்ணிட்டு வந்து, அவங்க அப்பா, அம்மாக்கு வந்து செஞ்சுட்டு போற பிள்ளைகள் இன்றும் இருக்கத்தான் செய்றாங்க. அத மறுக்கவே முடியாது. ஆனா, ஒரு பெண் பிள்ளைகள வந்து இன்னைய வரைக்கும் வந்து நம்ம உயர்ந்த இடத்துல தான் பார்க்கணும். எவ்வளவோ போராடுறோம். பெண் பிள்ளைகள் வந்து தான் அந்த ஆண் குழந்தைகள விட பெண் குழந்தைகள் வந்து பாசமா இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட, அப்பா, அம்மா மேல ஒரு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி அன்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அப்படிதான் இன்னைய வரைக்குமே இருக்காங்க. பட் ஆனா இவங்க வந்து உண்மையிலேயே இப்படி இருக்கிறது வந்து அந்த அந்த கருத்துக்கே வந்து முரண்பட்டு இருக்கு இவங்க பண்ணினது. பட் இது வந்து சரியான ஒரு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இந்த மாதிரி என்ன கேட்டா அவங்களுமே வந்து தன்னுடைய கடமையை செய்ய தவறியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மேல என்ன கேட்டா நானுமே ஒரு வழக்கு பதிவே செய்யலாம் அப்படின்னு கூட நான் யோசிச்சேன் நான் அத பார்த்துட்டு. சி எப்பவுமேங்க எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிரும். நான் சொன்ன மாரி ஆன்லைன்ல நீங்க ஃபுட் ஆர்டர் பண்றோம், ட்ரெஸ் ஆர்டர் பண்றோம், என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கிறோம். வீட்டுக்கு என்ன தேவை ப்ரொவிஷன்ஸ் வந்தது. பட் ஆனா உன்னால அப்பாவோ, அம்மாவோ நமக்கு அந்த மாதிரி கிடைக்காது ஒண்ணு. இன்னொன்னு அன்பு, பாசம்லாம் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. நீங்க திருப்பி அவர எப்ப பார்ப்பீங்க? பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இறுதி சடங்குக்கு முகத்தையே பார்க்க முடியாத ஆ பெற்றோர்கள். அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க? நீங்க ஒரு ஒரு மகளா இருந்து, ஓகே உங்களால வந்து அந்த இறுதி அவர நீங்க இதுக்கப்புறம் நெனச்சா நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அவர் வந்து அவருடைய கடைசி டைம்ல அவரோட ஃபேஸ பார்த்து, உங்களுடைய கடமைகள நீங்க செஞ்சுட்டு போறதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஏன் அவங்க அத செய்ய தவறுறாங்க? உண்மையா வந்து இது ரொம்ப ரொம்ப தண்டிக்க என்ன ஒரு அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. கண்டனத்துக்குரிய விஷயமா தான் நான் நெனைக்கிறேன். இப்போ பெண் பிள்ளைகள் அப்பாவோட ஒரு பாசம் இருக்குல்ல மேம். இப்போ இந்த இடத்துலயே ஒரு ஆண் பிள்ளை இருந்திருந்தா அத தூக்கி செஞ்சிருப்பான் அப்படின்னு தானே மேம் மக்கள் பேசுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பெண் பிள்ளைகள் தான் ஆண் பிள்ளைகள விட சிறந்தவர்கள். ஆண் பிள்ளைகளாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்றைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகள் வந்து நாளைக்கு கல்யாணம் ஆகி போயிட்டான்னா, மனைவி பேச்ச கேட்டுட்டு போயிடுவான். ஸோ நமக்கு வந்து இறுதி சடங்குலாம் செய்ய மாட்டாங்க. நம்மள பார்த்துக்க மாட்டாங்க. அப்படிலாம் சில பேர் நினைப்பாங்க. ஸோ பெண் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால முடியலனா கூட அந்த எப்படியாவது ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு, அப்பா, அம்மாவ நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய நெறைய எல்லாமே நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சேலரி வாங்குனா அவங்களுக்கும் நம்ம ஏதாவது குடுக்கணும் அப்படின்ற மாமனார் மாமியார பார்க்குறாங்களோ இல்லையோ அப்பா அப்பா, அம்மாவ அம்மாவ பார்த்து. பார்க்கணுன்ற கர்ட்டஸி எல்லாம் அவங்களுக்கு தான் நெறைய இருக்குமே. அவங்களுக்கு தான் நான் அத வந்து கண்டிப்பா நான் அது மறுக்கவே மாட்டேன்.
ஆனா இது மட்டும் தான் ரொம்ப வந்து வித்தியாசமா இவங்க இருந்திருக்காங்க. பட் ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்களுடைய முடிவுகள் வந்து சரியானதே இல்ல. ஏன்னா இவங்க ஒரு வழிகாட்டி இவங்க. இவங்க ஆசிரியரா இருந்துட்டு, நாளைக்கு ஒரு 100 பிள்ளைங்களுக்கு 1000 பிள்ளைங்களுக்கு வந்து இவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு, நானே எங்க அப்பா, அம்மாவ பார்க்கல. அப்ப நீங்க எப்படி நீங்க வந்து சொல்லிக் குடுக்க முடியும்? மனித நேயத்தையும், அன்பு, பாசம், அரவணைப்புலாம் நீங்க எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து உங்களால சொல்லிக் குடுக்க முடியும்? அந்த மாதா, பிதா, இடத்துல குரு, இருந்து தெய்வம்னு சொல்றோம். சொல்றோம். அந்த குரு சொல்லும்போது, அவங்க சொல்றத அது நெனச்சுட்டு, வேத வாக்கா நெனச்சு தான் அந்த குழந்தைங்க வந்து அத ஃபாலோ பண்ணும். ஆனா நீங்களே வந்து அந்த அந்த ஒரு கடமையிலருந்து தவறிட்டீங்க. அப்ப எப்படி நீங்க வந்து ஒரு சிறந்த ஆசிரியரா இருக்க முடியும்? உங்களால இருக்க முடியாது. நீங்க அதுக்காக தகுதியே இல்ல உங்களுக்கு. இன்னொன்னு ஒரு மகளாவும் உங்களுக்கு அந்த அவர் வந்து ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணி, கஷ்டப்பட்டு அந்த ஒரு மூட்டை தூக்கி அத எடுத்துக்கிட்டு பல தெருக்கள் அலைஞ்சு, கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த குழந்தைகள 3 பெண் பிள்ளைகளை இன்றைக்கு வந்து ஆசிரியரா அவங்க இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிகிரி கூட இருக்கட்டுமே. அந்த ஜவுளி வியாபாரம் பண்ணி அவங்க அந்த டிகிரி வாங்குறதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்ளோ உழைச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதே சவாலா இருக்கு. சவாலா இருக்கு. அவங்க 3 பெண் பிள்ளைகள ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு ஆசிரியர்ன்ற பொசிஷனுக்கு ஒரு டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்னா கண்டிப்பா அவங்க வந்து டீச்சர் ட்ரெய்னிங்கும் எடுத்திருப்பாங்க. டெட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி எல்லாமே தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கும் எவ்வளோ காலங்கள் தேவைப்பட்டிருக்கும். அதுக்காக எவ்வளோ பணம் தேவைப்பட்டிருக்கும். எல்லாமே இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்படிப்பட்ட அப்பா, அம்மாவ கொண்டு போய் நீ முதல்ல முதியோர் இல்லத்துல விட்டதே தப்பு. அதுக்கப்புறம் அது ஒரு உடம்பு சரியில்லன்னா, அட்லீஸ்ட் நீங்க அந்த டைம்ல கூட அவர கொண்டு போய் அங்க வச்சு பார்த்திருந்திருக்கலாம். மகளோட அரவணைப்புல பார்த்திருந்தா, அவர் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் இருந்திருப்பார். மூப்பு என்பது எல்லாமே இயற்கை தான். அது நான் வந்து வயது மூப்பின் காரணமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது எல்லாமே நேச்சர். பட் ஆனா, நம்ம அப்பாவ நம்ம கூட வச்சு பார்க்கறது தானே ஒரு மகளுடைய கடமை. நீங்க அப்ப மகளுடைய கடமையிலருந்தும் நீங்க தவறிடுறீங்க. அப்ப எப்படி நீங்க வந்து உங்க குழந்தைக்கு நீங்க என்ன டீச் பண்ணுவீங்க? நாளைக்கு உங்க குழந்தை உங்களுக்கு பண்ணாதுன்றது என்ன நிச்சயம்? உங்களுக்குமே ஒரு 2 பெண் பிள்ளைகளோ, இல்ல 2 ஆண் பிள்ளைகளோ, எந்த பிள்ளைகளா இருந்தாலுமே, நாளைக்கு நீங்க அவருக்கு பண்ணினத நாளைக்கு உங்க பிள்ளைகளுமே உங்களுக்கு பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அப்போ ஹெல்த் இஷ்யூஸோ, உங்களுக்குமே வயது முதிர்ப்பு காரணம் வந்துச்சுன்னா, அப்போ உங்களையுமே கொண்டு போய் ஒரு அ அதுல தான் விடுவாங்க. ஹாஸ்டல்ல தான் விடுவாங்க. முதியோர் இல்லத்துல தான் விடுவாங்க. ஸோ நம்ம என்ன செய்றோமோ, நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம குழந்தைங்களும். அப்போ உங்களுக்குமே இதே நிலைமை தானே! அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதோ, அப்ப நீங்களே தானே ஒரு பிரச்சனைக்கு நீங்களே ஒரு காரணமா தான் இருக்கீங்க. நீங்க ஒரு நல்ல உதாரணமா இருந்தீங்கன்னா, உங்க குழந்தைங்களும் உங்கள பார்த்து அத ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு அப்பாவா அந்த இறந்த தந்தை தவறிட்டாருன்னு எடுத்துக்கலாமா மேம்? நல்ல பிள்ளைகள வளர்க்க தவறிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படி நம்ம நல்ல பிள்ளைகள வளர்க்க தவறிட்டான்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா, எல்லாருமே நல்ல பிள்ளைங்களா வளரணும்னு தான் எல்லா தாய் தந்தையுமே நெனைக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து அன்பு, பாசமே காட்டாத, நாளைக்கு வந்து நீ யார் இறந்தாலுமே உன்னுடைய நேரத்த விரயம் பண்ணி அவங்கள போய் பார்க்காத, உன்னுடைய சாப்பாட நீ அவங்களுக்கு குடுக்காத அப்படின்னு எந்த தாய் தந்தையுமே சொல்றதில்ல. நீ வந்து உனக்கு தேவைன்னா நீ போய் திருடி சம்பாதிச்சுக்கோ, நீ எந்த தவறு வேணாலும் செய்யலாம், நான் யாரும் உன்ன கேட்க மாட்டாங்க அப்படின்னு எந்த பெற்றோர்களுமே நினைக்கிறது கிடையாது. நீ ஒரு சமுதாயத்துல எந்த தவறுகள் செய்யாமல், குற்றங்கள் செய்யாமல், எல்லாருக்குமே உதவி செஞ்சு, உன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தாயாக, உன்னுடைய ஆஃபீஸ்லயும் ஒரு நல்ல நீ ஒரு பெர்சனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா அப்பாவுமே வளர்க்குறாங்க. ஆனா, அவங்களுடைய இன்றைய காலகட்டத்துல வந்து எல்லாருமே நெறைய சேஞ்சஸ் சோஷியல் மீடியா. எதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? அந்த பாசம்ன்றதே குறைஞ்சு போச்சு. அந்த உணர்வுகள்ன்றதே இல்லாம போயிடுச்சு ஒவ்வொருத்தருக்குமே. நான் ஏன் உனக்கு குடுக்கணும், டைம் குடுக்கணும்? இப்ப பார்த்தீங்கன்னா, அவருடைய நேரத்த எல்லாமே குடுத்து, அவருடைய உழைப்ப குடுத்து தான் அந்த பிள்ளைகள அவர் ஆளாக்குறார். ஆனா, அந்த பிள்ளைகளுக்கு நேரத்த குடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. இது ஜெனரேஷனுடைய பிரச்சனை தான் நான் சொல்லுவேன் நான். அதுக்காக ஒரு முன்ன இப்ப நீங்க வந்து ஒரு டூர் போகாம இருந்திருப்பாங்களா? இப்ப அவங்க ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்புக்கு போலாம். அவங்க கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து. அப்ப நீங்க அதுக்கெல்லாம் மட்டும் நீங்க போறீங்க, செய்றீங்கல்ல. அப்போ ஒரு பெற்றோர்களுக்கு உங்களோட நேரத்த குடுக்கறதுல என்ன பிரச்சனை? அவர நீங்க கூட்டிட்டு போய் வச்சுக்காதது உங்களோட பெரிய தவறு தானே! அம்மாவும் இறந்துடுறாங்க. அவரு தனியா தான் இருக்காரு. அந்த முதியோர் இல்லத்து அந்த ஒரு தனிமை என்பது அதுவே ஒரு கொடுமையான ஒரு ஒரு அந்த விஷயம் இல்லையா? சோகமே கூட மனைவி இறந்த சோகமே கூட அவர கண்டிப்பா. அதான் பாதிச்சிரும். சொல்லிட்டேன். அவரோட தனிமைப்படுத்தும்போது, அதுவே அவரு வந்து பார்த்தீங்கன்னா, மனசளவுல சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பார்ல.
ஸோ அந்த தனிமையா இருக்கும். நமக்கு யாரும் இல்ல. அப்ப நீங்க ஒரு ஆறுதலா, "நான் இருக்கேன்ப்பா. நான் உங்கள பார்த்துக்கிறேன். அம்மா இல்லன்னா என்ன? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. நான் உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு என்னென்ன சாப்பிட வேணுமோ சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள அவர் அவர் கூட வச்சுக்கிட்டு, அந்த பேர பிள்ளைகளோட அவர் இருக்கும்போது, அவரோட லைஃப் டைம் இன்னும் ஒரு 3, 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் நிம்மதியா இருந்திருப்பார் இல்லையா? மகிழ்ச்சியாக அவருடைய உயிர் பிரிந்திருக்கலாம். இன்று நொந்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டு என்னுடைய அவர் உயிர் பிரிந்ததுக்கு வந்து இவங்களே ஒரு காரணமா இருக்காங்க. பேர பிள்ளைகள பார்க்க முடியாம போனது கூட கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருந்திருக்கும். கண்டிப்பா. தொடர்ந்து பேசுவோம் மேம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.